ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் குட் ஈவினிங். நான் உங்கள் Athisayaraj. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா சின்ன குழந்தைங்களுக்கான சேஃப்டியை பற்றி. ஸோ இந்த சின்ன குழந்தைங்களுக்கான சேஃப்டின்னு நீங்கள் என்னமோ நினைப்பீங்க, என்னடா இது ஏதோ கருத்து சொல்ல போகிறேன்ட்டு. அப்படிலாம் இல்லைங்க, நீங்கள் பண்ணுறதுல பெரிய பெரிய தப்பை தான் நான் சொல்ல போகிறேன். உங்கள் எத்தனை பேருக்கு சின்ன குழந்தைங்கள இந்த இந்த அம்மியில் அரைச்சி மருந்து தந்துருக்காங்க? எங்கள் அம்மா ஆனால் இன்னும் எனக்கு தந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது வேறு விஷயம். நம்ம அந்த சுக்கு அது அந்த இதெல்லாம் போட்டு இஞ்சி அரைச்சி தர்றதா இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் தருவாங்க. ஸோ சிலரோட அம்மா அவங்க பேரம்பேத்திக்கெலாம் பண்ணி கொடுப்பேன். எங்கள் அம்மா என் அக்கா பிள்ளைங்களுக்கு, எங்கள் அண்ணன் பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே என்ன பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இப்போ உள்ள ஜென்ரேஷன் இதெல்லாம் மிஸ் பண்ணுறாங்களோன்னு எனக்கு வெளியே இருந்து பார்க்கும்போது தெரியுது. பட் உங்கள் வீட்டில் அது செய்கிறாங்களான்னு தெரில. தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். அப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஐ அப்ரிஷியேட். பிகாஸ் இப்போது நிறைய பேர் ஜென்ரேஷன் மாற மாற இந்த மெடிக்கலில் வாங்குவோம்ல, ஸோ அந்த மாதிரி மருந்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி போன ஒரு விஷயந்தான் வுட்வர்ட்ஸ் கிரேப் வாட்டர். டக்குன்னு சொன்னோன்னே உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. அந்த ஆடு போடுறேன் பாருங்களேன். என்னாச்சு? குழந்தை அழறுது. வுட்வர்ட்ஸ் ஒரு ஸ்பூன் போதும், சரியாயிடும். கிரேப் வாட்டர் கொடுங்கோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஸோ அதை தான் கைஸ் நான் சொல்ல வந்தேன். இதில் உள்ள டிஃபெக்ட்ஸை சொல்கிறேன். அண்ட் தென் இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு இதோட ஹிஸ்ட்ரியை சொல்கிறேன். ஸோ இதனால் என்னென்ன நடக்குது, இதில் என்னென்ன பண்ணுறாங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஸோ அதுதான் கைஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். ஏன்னா இந்த விஷயத்தை நான் இன்றைக்கி ஏன் எடுக்கேன்னா, இன்றைக்கி நிறைய பேரண்ட்ஸ் இதை கவனிக்கிறதே இல்லை. ஓகே, இது பழக்கமாக கொடுத்துக்கிட்டு வருது. ஏன்னா நம்ம நிறைய விஷயத்தில் நான் சொல்லியிருக்கேன். என்னென்னா நம்ம எதுக்கு பண்ணுறோன்னே இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம், அதாவது செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு கோலம் போடுறோன்னா அந்த பச்சரிசியில் கோலம் போடுறது எதுக்குன்னே தெரியாமல் கோலம் போடுறது. ஸோ அதுக்கப்புறம் பொங்கல் விடுறது எதுக்குன்னே தெரியாமல் பொங்கல் விடுறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நம்ம கல்ச்சரில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரோம். அது ஒரு மூடநம்பிக்கைன்னு ஒரு செட் ஆஃப் சொன்னாலும் இட்ஸ் அ கல்ச்சர். ஓகே, அது பாரம்பரியம். அது மூலமாக ஒரு இது நடக்குது வீட்டுக்குள்ள. பட் அது எதுக்குன்னே தெரியாமல் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இப்படி இருந்துக்கிட்டு இருக்கோம். பட் அது எதுக்குன்னு தெரிஞ்சு பண்ணோன்னா இட்ஸ் அமேசிங். அது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கும். ஸோ அதான் கைஸ் நான் சொல்ல வந்தேன். இன்றைக்கான இந்த இதில் என்னென்னா, வுட்வர்ட்ஸ் எப்போண்டா ஸ்டார்ட் ஆச்சுன்னு நீங்கள் கேட்பீங்க. 18th century, அதாவது 1800 வருஷங்களில், அதாவது 18th centuries அந்த டைமில் தான் இதை தயாரிச்சாங்க. அப்போ இதை தயாரிக்கும் போது இதில் ஆல்கஹால் கண்டென்ட் இருக்குது. பட் இப்போ உள்ள வுட்வர்ட்ஸாக இருக்கட்டும், நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ வுட்வர்ட்ஸ் நமக்கு டக்குன்னு தெரியும். கிரேப் வாட்டர்னா வுட்வர்ட்ஸ் அப்படிங்கிற ஒன்று தான் தெரியும். இது ஆக்சுவலி என்ன பண்ணுதுங்கிறத நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லலை, நான் சொல்லிடுறேன். என்னென்னா, இது சின்ன குழந்தைங்களுக்கு, அதாவது பேபிஸ்க்கு வயிற்றுக்குள்ளே கேஸ் ஃபார்ம் ஆகும். அந்த கேஸ் ஃபார்ம் ஆனாலோ பெருங்குடலில் கேஸ் ஃபார்ம் ஆகும்போது அதை க்யூர் பண்ணுறதுக்கு அண்ட் தென் விக்கல் வரும்போது சரியாக போகிறதுக்கு இதை அடிக்கடி கொடுப்பாங்க. ஸோ அதுதான் அவங்க பண்ணுற தப்பு. ஸோ இதுக்கு என்ன ஆல்டர்னேட்டாக பண்ணலான்னா, இஞ்சி டீன்னு சொல்கிறாங்க. இந்த டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க என்னென்னா, இஞ்சி டீ அப்படிங்கிறத ஒன்று கன்சிடர் பண்ண சொல்கிறாங்க. இதை டாக்டர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் பண்ணணும். ஏன்னா அந்த குழந்தையோட இம்யூனிட்டி சிஸ்டம் எப்படி இருக்குது, அந்த பாடி ஆர்கன்ஸ்லாம் இதுக்கு சப்போர்ட் பண்ணுமா அப்படிங்கிறதுக்காக நீங்கள் டாக்டர் இது கன்சல்ட் பண்ணிவிட்டு மட்டுமே இதை கொடுக்கணும். அதாவது இஞ்சி டீ அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. அதுவும் ரொம்ப அளவுலாம் கொடுக்கக்கூடாது, லைட்டாக. ஓகேவா? ஏன்னா அதோட அந்த இஞ்சியோட எசன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறாங்க. ஸோ அதில் இனிப்பு வேணுங்கிறதுக்காக இஞ்சி டீயை அதை சொல்கிறாங்க. ஸோ அப்படி கொடுத்தோம்னா அந்த விக்கலாக இருக்கட்டும், கேஸாக இருக்கட்டும், எல்லாம் ஃபார்ம் ஆகிறது போயிடும். ஏன்னா எங்கள் வீட்டிலலாம் இஞ்சி அரைச்சி கொடுப்பாங்க. இஞ்சி பூண்டை போட்டு அரைச்சி அப்படி பச்சையாக தருவாங்க. போகணும் அதை குடிச்சிக்கிட்டு உருளுவோம் பார்க்கணும். இங்கிட்டு அந்த 1 கிலோமீட்டர், இங்கிட்டு 1 கிலோமீட்டர் அப்படி உருண்டுக்கிட்டு வருவோம். ஏன்னா அந்த வயிற்றுக்குள்ள அந்த கேஸ் அந்த எங்கெங்கெல்லாம் இது இருக்குதோ, கெமிக்கல் எசன்ஸ் இருக்குதோ எல்லாமே அப்படி ஒரு மாதிரி படும் பாருங்கள். அந்த கெமிக்கல் படுற வழியெல்லாம் நம்ம படுவோம். ஸோ அந்த மாதிரி குடிச்சு பார்த்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்லுங்கள், வேறு லெவலில் இருக்கும். பட் அதை குடித்து அது ஒரு 2 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா வயிறு அப்படியே செம்மையாக இருக்கும். என்னமோ சொர்க்கத்தில் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் கைஸ், நீங்கள் கெமிக்கலை எடுக்காமல் இதை எடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இது 18 அதாவது 1800 வருஷத்தில் இது தோன்றுறது. எங்கன்னா எதுக்காக இதை முதல்ல ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, மலேரியான்னு ஒரு டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இப்போவுமே மலேரியா இருக்குது. ஸோ அதுக்காக தான் இது ஆரம்பித்தது. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் குழந்தைங்களுக்கு இம்யூனிட்டி பவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கணும். ஸோ அவங்களுக்கு எதுவுமே டக்குன்னு அஃபெக்ட் பண்ணிடக்கூடாதுக்காக இது உருவாக்குனாங்க. இதில் இனிப்பு கசப்புத்தன்மை இருக்குமாமா. ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எப்படின்னு தெரில. ஸோ இதை கொடுத்துட்டு இதெல்லாம் இப்போ உள்ள அமெரிக்காவில் உள்ள பேரண்ட்ஸ்லாம் எப்படின்னா, இது ஃபோர்ப்ஸில் உள்ளதை நான் சொல்கிறேன். ஓகேவா? நான் இங்கேயே உள்ளதெல்லாம் எடுக்கல. ஃபோர்ப்ஸ், அதாவது இந்தியாவோட ஃபோர்ப் மேகசின் இருக்குல்ல, வேர்ல்டோட ஃபோர்ப் மேகசின், அவங்க தான் இதை ரிசர்ச் பண்ணி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் போட்டுருக்காங்க. ஸோ அதுதான் நான் இதை உங்கள்கிட்ட கன்வே பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா,
ஆல்கஹால் கண்டென்ட் இதில் இருந்துச்சு. ஆனால் இதை வந்து எஃப்டிஏ மீன்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன், இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இதை வந்து அவங்களோட கட்டுப்படுத்தவே முடியலை. இந்த ஆல்கஹால் கண்டென்ட் இருக்குது, இதை வந்து குழந்தைகள் கொடுக்காங்கன்ட்டு எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டாங்க. ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க தான் சொல்லுது. ஸோ எஃப்டிஏ சொன்னதை அவங்க வந்து யாருமே ஏற்றுக்கல. ஸோ இவங்களால் வந்து கட்டுப்படுத்த முடியல, அதை வந்து அவங்க கைக்குள்ளே கொண்டே வர முடியலை. ஸோ அவங்க வந்து அப்படி விட்டாங்க போங்கடான்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் அப்படி போயிட்டே இருக்குது ஊடையில். அதுக்கப்புறம் ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க. என்ன மாதிரி ரிசர்ச்னா, ஒரு 334 பேரண்ட்ஸை ரிசர்ச் பண்ணுறாங்க. ஓகே, அவங்ககிட்ட வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு என்னென்ன மாதிரி குடிக்கிங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா அதில் 64% பீப்புள்ஸ் வந்து இதை தான் கொடுத்துட்ருக்காங்க. அதாவது உட்வர்ட்ஸ் கிரேப் வாட்டர் இருக்குல்ல, இந்த மாதிரி மல்டி பிராண்ட்ஸில் நிறைய பிராண்டில் இருக்குது. ஓகே, அந்த பிராண்ட் நேமில் அந்த விசிபிளில் போடுறேன். ஸோ இவங்க இந்த பிராண்டில் எல்லாத்தையுமே அவங்க வந்து கொடுக்கறது எதுக்குன்னு கேட்டாங்கன்னா, இல்லை எங்கள் அம்மா கொடுக்க சொன்னாங்க, எங்கள் பாட்டி கொடுக்க சொன்னாங்க, எங்கள் தாத்தா கொடுக்க சொன்னாங்க, அவங்களாம் அவங்க பிள்ளைகளுக்கு கொடுத்தாங்களா, அவங்களாம் எங்களுக்கு கொடுத்தாங்களாம்மா சின்ன வயசில் அப்படின்னு சொல்லி இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, இதை கொடுக்கறதுனால என்னென்ன அஃபெக்ஷன் ஆகுது அப்படின்னு கேட்டோம்னா, அதாவது கல்லீரல் இருக்குல்ல, அதாவது நம்மளோட அதாவது ரத்தத்தை சுத்தப்படுத்துகிற இடம் இருக்குல்ல, அதாவது இதுன்னு சொல்லுவாங்க கிட்னி. ஓகே, கிட்னி இருக்குல்ல, கிட்னி வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. நம்ம ஆல்கஹால் குடிக்காங்கல்ல, உங்களை வெளியே குடிக்கிறவங்கலாம் அவங்களுக்கும் சரக்கு அடிக்கிறதுனால என்ன ஆகும், அதே இதான். ஓகே, அந்த கிட்னி ஃபெயிலியர் ஆகிறது தான் இங்கேயும் ஃபெயிலியர் ஆகும். பிகாஸ் உங்களுக்கு அதில் உள்ள இன்க்ரீடியன்ஸ் எத்தனை பேர் அதில் வாசிச்சிருக்கீங்கன்னு தெரில. அதில் மெயின் மேனுஃபேக்சரிங் டெக் எம்எஃப்ஜி பார்ப்பீங்க நீங்கள் எத்தனை பேரோ. எம்எஃப்ஜி வந்து நிறைய பேர் பார்ப்பீங்க. பட் அதை நீங்கள் பார்க்க வேண்டியது இன்க்ரீடியன்ஸ். அதில் வந்து ஆல்கஹால் கண்டென்ட் இல்லைன்னு மோஸ்ட்லி ஆடில் சொல்லுவாங்க, அந்த பேப்பரில் கூட ஒட்டலாம். பட் நீங்கள் அதை ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஸோ அதில் ஆல்கஹால் கண்டென்ட் இருக்கா இல்லையான்ட்டு. ஸோ நிறைய பிராண்ட் வந்து எப்படி இருக்குங்கன்னா ஃபுல்லாமே இதே பண்ணிடுறாங்க. கார்பனேட், அதாவது பைகார்பனேட் அதெல்லாம் இருக்குமாம்மா. ஸோ இதெல்லாம் இருக்கிற ஒரு பட்சத்துலேயும் கூட அந்த சைட்லாம் பார்த்தோன்னா அவங்க வந்து ஃபுல்லாமே நேச்சுரல் தான் வச்சுருக்காங்க. அது அமெரிக்கன் அந்த உட்வர்ட்ஸ் அந்த இதெல்லாம் பார்த்தோம்னா, அந்த கிரேப் வாட்டர்ஸ் பிராண்ட்லாம் பார்த்தோம்னா ஃபுல்லாமே அதில் வந்து கெமிக்கல் வந்து 4 கண்டென்ட் வந்து சேர்த்துருக்காங்க. அதை வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வாட்டராக காட்டுறதுக்கு, அதாவது லிக்விட்ஃபையாக காட்டுறதுக்கு. அது நமக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குல்ல, நம்ம அந்த கிரேப் வாட்டரை பார்த்தோன்னே இதில் என்னென்ன கெமிக்கல் கலந்துருக்காங்களா அப்படின்னு நமக்கு டவுட்டாக இருக்குல்ல. ஸோ அந்தளவுக்கு அதில் வந்து கெமிக்கல் இருக்குது அப்படிங்கிறது நீங்களே அண்டர்ஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பச்சை தண்ணியை கொடுத்துட்டு போயிடலாமே. அதனால தான் இஞ்சி டீயை வந்து அமெரிக்காலையும் சரி, இந்தியாலையும் சரி, வேர்ல்டு வைடாக எல்லாருமே இதை வந்து சஜஸ்ட் பண்ணுறது வந்து நீங்கள் வந்து இஞ்சி டீ கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை வந்து கிரேப் வாட்டராக இருக்கட்டும், இஞ்சி டீயாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே உங்களோட டாக்டர், அவங்களோட பீரியாட்ரிஷியன் இருப்பாங்கள்ல, அவங்ககிட்ட போய் கன்சிடர் பண்ணிவிட்டு மட்டுமே நீங்கள் உட்வர்ட்ஸாக இருக்கட்டும், கிரேப் வாட்டராக இருக்கட்டும், எந்த மருந்தாக இருந்தாலும் உங்களோட கன்சிடர் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து அவங்களுக்கு தான் தெரியும் இந்த குழந்தையோட இம்யூனிட்டி பவர் எந்த அளவுக்கு தாங்கும், எந்த அளவுக்கு இருக்குது, இதோட ஆர்கன்ஸ்லாம் எந்த மாதிரி இதாகுது, ரன் ஆகுது. ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது அவங்க வந்து சஜஷன் சொல்ல முடியும். நம்மளாக வந்து நம்ம பேரண்ட்ஸாக இருக்கட்டும், நம்ம எல்லாத்தையும் கேட்குறதா இருக்கட்டும், இல்லை கிராண்ட் மதர்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி கேட்டு பண்ணுறத விட டாக்டர்கிட்ட கேட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப 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 நல்லது. ஏன்னா வந்து இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் தான் கொரோனா வந்துச்சு, இப்போ வர மெட்ராஸ் அடுத்தடுத்து என்னென்ன வரப்போகுதுன்னு தெரில. இதுலேயும் வேறு இந்த மெட்ராஸ் வேறு ரொம்ப பரவிட்டு வருதாம்மா. அதுக்கான செப்பரேட் வீடியோ பண்ணால் கீழே சொல்லுங்கள், அதுக்கான போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற டைமில் இந்த மாதிரி குழந்தைங்களை பற்றி நம்ம வந்து கேர் பண்ணிக்கணும். நம்ம இப்போ உள்ள காலத்தில் யார் குழந்தைய கேர் பண்ணிக்கிறா? அதுக்குன்னு ஒரு மென்டர் வச்சுக்கிற வேண்டியது. அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இப்போ வேலைக்கு போகிறாங்கன்னா அதுக்குன்னு ஒரு மென்டர், குழந்தைய பார்த்துக்க, குழந்தைக்கு சாப்பாடு வச்சு குளிப்பாட்டிரு, என்ன தேவையை பார்த்துக்க, டியூஷனுக்கு அனுப்பிடு, ஸ்கூல் விட்டு கூட்டு, இந்த மாதிரி மென்டர்ஸ்லாம் நிறைய பேர் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் விட்டாலுமே அந்த நியூட்ரிஷியன்ஸ் இருக்குல்ல, அது வந்து குழந்தைங்களுக்கு வந்து நிறைய பேர் இப்போ கிடைக்கவே மாட்டேங்குது. இதையுமே ஃபோர்ப்ஸ் சொல்கிறாங்க. என்ன மாதிரினா, நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் அந்த இது கொடுக்கும், ஓட்ஸுன்னு நினைக்கிறேன், ஐ மீன் அது தெரில, நியூட்ரிஷியன்ஸுக்கு நம்ம வந்து பாக்ஸ்லாம் வாங்கி கொடுக்கும். அதாவது நம்ம மெடிக்கல் ஸ்டோர் போய் நியூட்ரிஷியன்ஸுன்னு வாங்குகிறோம், அந்த ஏஜ் சொல்லி, அந்த குழந்தை பாப்பாவோட வயசு எத்தனை மாதங்கிறத, எத்தனை இயருங்கிறத சொல்லி அதை வாங்கி அதை கொடுக்கும். பட் நம்ம எத்தனை பேர் இந்த கம்புன்னு உண்டு, கம்பங்கூழ் நம்ம குடிச்சிருப்போம்ல, சின்ன வயசில் குடிச்சிருப்போம். கம்பங்கூழுக்கு வந்து எத்தனையோ மிளகாய் இருக்கும், அந்த மாங்காய் இருக்கும், அப்பளம் இருக்கும், எவ்வளோ வேணால் அந்த ஒரு சொம்பு கூழுக்கு எவ்வளோ வேணால் குடிச்சிக்கலாம். ஸோ அப்படிங்கிற பட்சத்துலேயும் கூட ஸோ அந்த மாதிரி கம்பை யார் கொடுத்துருக்கோம், கேப்பக்கூழ் யார் கொடுத்துருக்கோம், அதெல்லாம் எவ்வளோ நியூட்ரிஷியன்ஸ் இருக்குது. ஸோ அந்த கம்பை வந்து நீங்களே வீட்டில் வச்சு அதை வச்சு ஒரு இன்க்ரீடியன்ஸ் செஞ்சு கொடுக்கலாம், கம்பங்களி செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. இது எல்லாமே நியூட்ரிஷியன்ஸ் அதிகமானது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களோட பிரெயின்ஸுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு யார் சொல்கிறா? அமெரிக்கன்ஸ் மேகசின் சொல்லுது.
நம்ம நாட்டில் ஒரு விளையிற ஒரு பொருள், ஓகே, நமக்கான வேல்யூ அதுக்கு தெரில, பட் அமெரிக்கன் அதை கண்டுபிடிச்சி வச்சுருக்கான். ஏய் இதோட வேல்யூ இவ்வளோடா, சொன்னால் அதை வாங்கிட்டு வா அதை கொடுன்ட்டு. ஆனால் அமெரிக்காவில் ஃபாரினில் எங்கே போய் பார்த்தீங்கன்னாலுமே இந்த மாதிரி நியூட்ரிஷியன்ஸ்னு டப்பாலெல்லாம் வாங்கி நிறைய பேர் கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ அவங்களோட ஓன அவங்களா ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு குக்கீஸாக இருக்கட்டும், எல்லாமே நம்மளாம் கடையில் வாங்கி தானே குக்கீஸ் கொடுங்க. அவங்களாம் வீட்டில் செய்வாங்க. வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா அவங்களே வீட்டில் செய்வாங்க குக்கீஸ்லாம். ஸோ இந்த மாதிரி இருக்க பட்சத்தில் அவங்க வந்து கெமிக்கலே மோஸ்ட் ஆஃப் த டைம் அவாய்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் அவங்களோட வயசான நிலைமை, அதாவது 80-100 வயசுலேயும் கூட அவங்க வாழ்கிறாங்கங்கிறது ரிசர்ச் சொல்லுது. ஸோ பார்த்துக்குங்க. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா எந்த ஒரு ஜூஸ் எடுத்தீங்கனாலுமே, இப்போ ஒரு 7-அப்போ ஒரு கொக்கோகோலாவோ வாட்டர் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தாலும் ஒரு ஆல்கஹால் கண்டென்ட் கண்டிப்பாக இருக்கும். கார்போஹைட்ரேட் மேக்ஸிமம் இருக்கும். உங்களுக்கு அந்த ஒரு ஃபீலிங் தெரியும். நீங்கள் குடிக்கும் போதே கஃப்னு ஒரு மாதிரி அந்த நுர தள்ளிட்டு அப்படி வெளியே வரும் நம்ம வாய்க்கில் ஊற்றவுமே. ஸோ அப்படிங்கிறத கார்போஹைட்ரேட்டும்பாங்க. ஸோ அந்த கார்போஹைட்ரேட்டாக இருக்கட்டும் எல்லாமே லிமிட்டட் அளவில் கொடுத்து வச்சுருப்பாங்க, பாயிண்ட் அளவில் கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அதுவுமே உடம்புக்கு கேடு, குழந்தைங்களோட உடம்புக்கு கேடு. ஏன்னா நம்ம இப்போவுமே நம்மளே சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், நம்ம ஒரு ஆல்கஹால் கண்டென்ட் எடுத்தாலுமே அது ஒரு டிஃபெக்ட்டை கொண்டு வரும். நம்ம இப்போ கார்போஹைட்ரேட் எடுத்தோம்னா குடலை அரிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ குழந்தைங்களோட குடல் எவ்வளோ அந்த அளவுக்கு இதாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ நமக்காட்டும் ஓகே முரட்ட ஆளாக இருக்கும், அதனால் நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். பட் இதுவே பச்சை குழந்தைங்களுக்கு அவங்க அப்போ தான் இதாவாங்க, க்ரோத் ஆகிட்டு இருப்பாங்க. உடம்பு அளவுலையும் சரி, மனதளவுலையும் சரி, மைண்ட் அளவுலையும் சரி, எல்லாமே அப்போ தான் க்ரோத் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த டைமில் போய் நம்ம இந்த மாதிரிலாம் கொடுத்தோம்னா என்ன மாதிரி டிஃபெக்ட்லாம் வரும்னு உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். ஸோ அதனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த நியூட்ரிஷியன்ஸாக இருக்கட்டும், அந்த பிராண்டடாக நிறைய வச்சுருப்பாங்க, ஆட்லாம் போடுவாங்க. இந்த டைப்பருக்குமே இதில் நிறைய இருக்குது, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ டைப்பர்ஸ்லாம் ரொம்ப கேடாமல். ஸோ அதனால் பார்த்துக்கங்க, இதெல்லாம் வந்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ உள்ள மதர்ஸ் எல்லோரும் இப்போ உள்ள ஜென்ரேஷன்ஸ் எல்லாருமே இன்டர்நெட் யூஸ் பண்ணுறீங்களா. ஸோ அது மாதிரி இதுக்கும் நீங்கள் டைம்ஸை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட ஃப்யூச்சருக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை உங்களோட ப்ரெசென்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ அதனால் இந்த மாதிரி இதையும் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். நம்ம எதுக்கு இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்க, எப்போ வந்துச்சு, ஸோ இது எதுக்காக கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுதான் கைஸ் நான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன். ஸோ வேறு ஏதாவது கண்டென்ட் நான் உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் கையில் கமெண்ட்டில் பண்ணுங்கள். நீங்கள் வேறு எங்கேயாவது என்னை ஃபாலோ பண்ணு வச்சிங்கன்னா ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட் எல்லா இடத்துலையும் நீங்கள் என்னை Athisayaraj சர்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ அண்ட் தென் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் உங்களை செஞ்சுக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுது நான் உங்கள் சிஸ்டர். பாபா, லவ் யூ கைஸ், ஹேவ் a good day. Cheers.